தமிழக மக்கள் அனைவருக்கும் இதனை வணக்கம். ஒட்டுமொத்தமாக 2 சுவாரஸ்யமான செய்திகள். நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு இயக்கத்தையே ஒரு கட்சியே ஒட்டுமொத்தமாக கலங்கடிக்க வைத்த ஒரு நபர். அதே தாண்டி திமுக என்ற ஒரு இயக்கத்தையே, திமுக என்ற ஒரு குடும்பத்தையே, அவங்களோட சீக்ரெட், அவங்களோட ஒட்டுமொத்த பார்ட்டி ஃபண்ட் என்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் வெளிப்படையாக ப்ரெஸ் மீட்டில் வெளியிட்ட ஒரு நபர். அவரும் திமுககாரர் தான். திமுக கட்சியிலேயே அயலக உறுப்பினராக இருந்த நபர். திமுக கட்சியிலேயே மாவட்ட கவுன்சிலராக பதவியில் இருந்து வரக்கூடிய ஒரு நபர். இவங்க 2 பேரும் தான் இன்றைக்கி அவங்களோட சொந்த கட்சியை கழுவி வச்சு செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நம்மளோட மூத்தவர்கள் ஒரு விஷயம், ஒரு தத்துவத்தை, ஒரு ஸ்லோகனை திருப்பி நம்மக்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. தமிழர்கள் எதிரிகளால் வீழ்த்தப்படவில்லை. தமிழர்கள் தன்னோட சொந்த இனத்தவர்களால், தன்னோட சொந்த இரத்த சொந்தங்களால், தன்னுடைய துரோகிகளால் தான், தமிழர்களால் தான் தமிழர்கள் வீழ்த்தப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து நாம் தமிழர் கட்சி குரூப் ஒட்டுமொத்தமாக நம்மளோட முன்னோர்கள் சொன்ன விஷயத்த பரப்பிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் என்னென்னா, கிட்ட 6-7 பேர் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறினவங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறினா போதும், அவங்கெல்லாம் துரோகிகள். கேள்விகளை எதிர்த்து கேட்டால் போதும், நீ எல்லாம் தமிழ் இனத்துக்கே துரோகி, தமிழ் இனத்துக்கே துரோகம் செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு பட்டத்தை குத்திடுவாங்க. அதில் பெருவாரியாக அறியப்பட்ட நபர் யாருன்னா, பாரிசாலன் அவர்கள். அதை தாண்டி ராவணன் சேனல் நடத்தக்கூடியவர். அதுக்கடுத்து உடனேவெளி தமிழா சேனல் நடத்தக்கூடிய பிரியகுமார் அவர்கள். அதுக்கடுத்து இன்னைக்கு காலையில் கட்சியிலேருந்து வெளியேறின களஞ்சியம் அவர்கள். ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், ஒரே ஒரு விஷயத்த தான் சொன்னார். சீமான் அவர்கள் வெறுப்பு அரசியலை செய்கிறாரு. சீமான் அவர்கள் தான் சொந்த கட்சி என்ன செய்ய போகுதுன்னு சொல்கிறத தாண்டி பிற கட்சிகள் என்னென்ன செய்கிறாங்க, புதுசாக ஒருத்தவங்க முளைச்சி வந்திருக்காங்க, புதுசாக வந்தவங்க மேலேயும் வெறுப்பு அரசியலை கக்குறாரு. நேற்று கூட பாருங்களேன், ஒரு நினைவஞ்சலியை விட்டு வைக்கிறது கிடையாது. பாரதி ராஜா அவர்களுடைய 30வது நாள் நினைவஞ்சலியை போயிட்டு அங்கே டிவிக்கே கதறிட்டு இருக்காரு. டிவிக்கே பிடிச்சி கடிச்சிட்டு இருக்காரு. அது கடிச்சாதான் தூக்கம் வருமானங்கிறது எனக்கு தெரியல. எப்படி ஸ்டாலின் அவர்கள் யாராவது பத்திரிக்கை வச்சா போதும், ஏன்னா ரிட்டையர்ட் ஆயாச்சுல, கல்யாண வீடுகளில் போய் ஒப்பாரி வைப்பாரோ, அங்கே போய் உட்காந்துட்டு இன்னும் 6 மாதங்கள் தான், 6 மாதங்களில் தேர்தல் வந்துடும், தேர்தல் வந்தோன்னா நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம், திமுக தான், கழகம் தான் ஆட்சியில் உட்கார போகுது, ஆட்சியில் உட்காரதுக்காக கழக சொந்தங்களுக்கு உடன்பிறப்புகள் எல்லாரும் நீங்கள் தயாராக இருங்க, ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் யாரும் எழுதி கொடுக்குறத போய் ஒப்பாரி வச்சுட்டு வருவார்ல. அதே மாதிரி இப்போ சீமான் அவர்கள் கற்றுக்கிட்டார். அவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்னென்னா, கல்யாண வீட்டையும் விட்டு வைக்கிறது இல்லை, இங்கே சீமான் அண்ணன் என்னென்னா துக்கம் நடந்த வீட்டையும் விட்டு வைக்கிறது இல்லை. எங்கே போனாலும் டிவிக்கே ஒரு கடி கிடைக்காம அவருக்கு தூக்கமே வராது. டிவிக்கு விஜய்ன்னு சொல்லிட்டு அவருக்கு தூக்கமே வராது. அவருக்கும் சரி அண்ணர்களுக்கும் தூக்கமே வராது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களோட ஒரே ஒரு சித்தாந்தம் என்ன? பல சித்தாந்தங்கள் இருக்குது. ஒரு முக்கியமான சித்தாந்தம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்பா. தமிழ்நாடு ஒரு தெலுங்கு குடும்பத்துக்கிட்ட, ஒரு வந்தேரி குடும்பத்துக்கிட்ட சிக்கிருச்சு. அந்த வந்தேரி குடும்பம் யாருன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னா, ஸ்டாலின் அவருடைய குடும்பம், கருணாநிதி அவருடைய குடும்பம். தெலுங்கு குடும்பத்துக்கிட்ட சிக்கினனால அதுலேருந்து மீட்டு தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல. ஆஸ் பர் ஜாதியின் கணக்குப்படி விஜய் அவர்கள் யார்? தமிழ் இனத்தை சார்ந்தவர், தமிழ் ஜாதியை சார்ந்தவர். கரெக்டு தானே? தமிழ் ஜாதியை, தமிழ் இனத்தை சார்ந்த மிஸ்டர் விஜய் அவர்கள் ஆட்சி பண்ணுறாருன்னா, அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டை யார் ஆட்சி பண்ணுறா? தமிழர். அப்போ இதுலேயே உங்களுடைய முதல் விஷயம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அதே நீங்கள் பாராட்டலையே. ஒரு முதலமைச்சர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக லஞ்சத்தை ஒழிப்பேன், லஞ்சம் யார் கேட்டாலும் சரி கொடுக்காதீங்க, கொடுத்தா நான் விஜய் அண்ணன் இருக்கேன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு பண்ணார். என் கூட இருந்தாலும் சரி, என் பேரை சொல்லியிருந்தாலும் சரி, எவனுக்கு ஒத்த காசு லஞ்சம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். கொடுத்தா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருந்தார், கொடுத்தவங்களையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி வீராசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லிட்டு கட்சி நடவடிக்கை மட்டும் எடுக்காமல் இன்றைக்கி புழல் சிறையில் அவர் கம்பி அண்ணிட்டு இருக்காருல. டிவிக்கோட ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தால் கூட இன்றைக்கி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து புழல் சிறையில் தள்ளியிருக்காங்க. இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் பாராட்டுற கிடையாது. ஃபுல் வெறுப்பு. இந்த வெறுப்பை கற்கிற விஷயத்தை தான் களஞ்சியம் அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது ஏதாவது விஷயத்தை பாராட்டணும். பாடநூல் கழகத்தில் இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் லியோனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். இந்த திண்டுக்கல் லியோனி தான் எந்த அளவுக்கு ஆபாசமாக பேச முடியுமோ, பெண்களையும் சரி யாரையும் பார்க்குறது கிடையாது, எந்த அளவுக்கு ஆபாசமாக பேச முடியுமோ. இதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் விஜய் அவர்களோட தனிநபர் தாக்குதல்கள் அந்தளவுக்கு எப்படி கொச்சையாக பேச முடியுமோ பேசினவர் திண்டுக்கல் லியோனி அவர்கள். அந்த திண்டுக்கல் லியோனி அவர்கள் இருந்த இடத்துல தான் லயோலா மணி அவர்கள் இன்றைக்கி அப்பாயின்ட் செய்யப்பட்டிருக்காரு. லயோலா மணி அவர்களோட அப்பாயின்மெண்ட்டுக்கு களஞ்சியம் அவர்கள் வாழ்த்து சொல்லி மரியாதையின் அடிப்படையில் தான் ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த ட்வீட்டுக்கு ரிப்ளை ட்வீட் அடுத்து இடும்பாவன் கார்த்தி அவர்கள் என்ன போடுறாரு தெரியுமா? பனையூருக்கு உனக்கு போகணுன்னா திருவான்மையூர் தாண்டி டேரெக்டாகவே போயிடலாம். எதுக்காக நுங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய லயோலா காலேஜ் வாசலில் போய் நிற்கணும்? எதுக்கு லயோலா காலேஜை தாண்டி போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட். அதாவது வெறுப்பை கக்குறாங்க. சீமான் அவர்கள் எதுக்காக ஸ்டாலின் அவர்களை சந்திச்சார்? சீமான் அவர்கள் எதுக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திச்சார்? எதுக்காக கை கொடுத்தாங்க? எதுக்காக சிரிச்சாங்க? எதுக்காக கட்டி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதெல்லாம் பண்பின் அடிப்படையில் 2 பேர் சந்திக்கிறாங்க, 2 பேர் சிரிக்கிறாங்க, 2 பேர் கட்டி பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிலர் கேள்வி கேட்குறவங்கள மென்டல் டிசார்டர்ஸ், இவங்கெல்லாம் மனநல குண்டியவர்கள், அதனால இப்படி கேள்வி கேட்குறாங்க, வெறுப்பை கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. இல்லை,
இது மாதிரி வாழ்த்து சொன்ன உடனே கேள்வி இப்படி இந்த மாதிரி வெறுப்பை கக்குறாங்கன்னா அப்போ இவங்கெல்லாம் மென்டல் டிசார்டர்ஸ் இல்லை, இவங்கெல்லாம் வந்து மனநல குண்டியவர்கள் இல்லை. இன்றைக்கு வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு வாழ்த்து தான் சொன்னார். யாரை? லயோலாமணி அவர்களை. இன்றைக்கி வந்து இந்த பொறுப்பேற்ற லயோலாமணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சாக்கடை இருந்துச்சு. பெண்களையும் சரி மனிதர்களையும் தனிநபர் தாக்குதலாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு கொச்சையாக பேசக்கூடிய ஒரு சாக்கடை இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து லயோலாமணி அவர்கள் இருந்திருக்காரு. உண்மையிலே மனசார சொல்கிறேன், டிவிக்கு கட்சியில் கட்சி சார்பாக பாடநூல் கழகம் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட தலைவர் பதவிக்கு லயோலாமணி அவர்கள் தகுதியான நபரான்னு கேட்டால் உண்மையிலே அந்த கட்சி சார்பாக ஒரு போஸ்டிங் போடுறதுக்கு தகுதியான நபர் தான். கட்சிக்காக உழைச்சிருக்காரு. பல வருஷங்கள் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே பல ஆண்டுகள் மக்கள் போராட்டங்களில் பேச்சாளராகவும் தாண்டி போராட்டங்களையும் பங்கு பெற்றிருக்காரு. இதுக்கு வந்து பல புகைப்படங்கள் நானும் பார்த்துருக்கேன், பல பேச்சுக்களை நானும் பார்த்துருக்கேன். இந்த இங்கிலீஷ் திணிப்பு ஹிந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு இந்த பேச்சுக்களை தாண்டி பல நல்ல போராட்டங்களையும் பங்கு பெற்றிருக்காரு. அந்த கட்சி சார்பாக அந்த போஸ்டிங்ஸ் கொடுக்குறதுக்கு அந்த ஏற்கனவே அந்த சாக்கடையை அகற்றிட்டு லயோலாமணி அவர்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்து உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். அதை வாழ்த்தி சொல்லி ஒருத்தர் ஒரு ட்வீட் போட்டதுக்கே வெறுப்பை கக்குறாங்களே, அதுக்காக தான் களஞ்சியம் அவர்கள் இந்த கட்சியில் தனிநபர் தாக்குதல்களும் வெறுப்பை கக்குற விஷயந்தான் ஒரே வேலையாக ஃபுல் டைம் ஜாபாக சீமான் அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி லெட்டர் கொடுத்து இந்த கட்சியிலேருந்து நான் வெளியே வரேன்னு சொன்ன உடனே இவர் தான் தமிழினத்தின் துரோகி. அது எப்படிங்கிறத எனக்கு தெரில. 10 வருஷம் அந்த கட்சியில் பயணம் பண்ணியிருக்காரு. 10 வருஷம் அந்த கட்சியில் பயணம் பண்ணதுக்கப்புறமா 2 வாட்டி வேட்பாளராகவும் நின்றுருக்காரு. அந்த கட்சிக்காகவும் லைக் வந்து பாடாக பல வேலைகளையும் பார்த்துருக்காரு. இவ்வளோ விஷயம் செஞ்சதுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி வெறுப்பை கக்குறீங்கண்ணா, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தனிநபர் தாக்குதல் பண்ணுறீங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னோன்னா நீ வந்து தமிழினத்தின் துரோகி, நீ சீமானத்தின் அண்ணனின் துரோகி, தமிழர்கள் தான் எதிரி, தமிழர்களுக்கு வேறு யாரும் எதிரி கிடையாது, துரோகிகள் தான் எதிரின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை கொடுத்து வெளியேற்றிட்டாங்க. அதுலேருந்து சர்க்குலேட் செய்யக்கூடிய படங்கள் தான் இந்த படங்கள். பாரிசாலன் அவர்கள், பிரியகுமார் அவர்கள், அதை தாண்டி வந்து ராவணன் சேனல் நடத்தக்கூடியவர், அதை தாண்டி நேற்றுக்கு ஒரு வழக்கறிஞர் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. இத்தனை பேர் எல்லாருமே தமிழினத்தின் துரோகிகள், தமிழினத்துக்கே ஒட்டுமொத்தம் துரோகம் செஞ்சவர்கள். எப்படி எந்த கணக்கில் வரணும் தான் எனக்கு தெரில. ஒரு கணக்கை தான் ஒரு விஷயம் வந்து திமுகவோட லைக் வந்து அயலக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நபர், மாவட்ட கவுன்சிலராக இருக்கக்கூடிய நபர் இன்றைக்கி வெளிப்படையாக ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிருக்காரு. இது மாதிரி பலர் வந்து இந்த மாதிரி வந்து லஞ்சம் போன ஆட்சியில் பார்ட்டி ஃபண்டு நாங்கள் கொடுத்தோம், ஸ்கூல்ஸுக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்காக நாங்கள் வந்து பார்ட்டி ஃபண்டு கொடுத்தோம், ஆனால் இந்த ஆட்சியில் எந்த பார்ட்டி ஃபண்டை நாங்கள் கொடுக்குறதில்ல. நேற்று கூட பஸ்ஸு லைக் வந்து போக்குவரத்து சங்கம் சார்பாக ஒருத்தர் வந்து பதிவு பண்ணியிருந்தார், நாங்கள் எந்த லஞ்சமும் கொடுக்காமல் எங்களுக்கு வந்து பெர்மிட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். அரசு போக்குவரத்து கழகத்தை சார்பாக அதோட ஈக்குவலாக நாங்கள் வந்து இங்கே டிக்கெட்ஸை வந்து நாங்கள் நிர்ணயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து போக்குவரத்து சங்கம் சார்பாக அங்கேயும் ஒருத்தர் பேசியிருக்கார். தொடர்ந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் சரி, போக்குவரத்து கழகங்களாக இருந்தாலும் சரி, பள்ளி கல்வித்துறையோட அந்த சங்கங்களாக இருந்தாலும் சரி, எல்லா சங்கம் சார்பாக வெளியே வந்து நாங்கள் போன ஆட்சியில் இத்தனை கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தோம் சார், இதை 100 கோடிக்கு மேலே இவர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு சார்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கினவங்களே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் இன்றைக்கி லஞ்சம் வாங்கப்படலை, பார்ட்டி ஃபண்டு இன்றைக்கி வாங்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி ஃபண்டுன்னு பேரில் எதுவும் வாங்கலைன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக எல்லாரும் ப்ரெஸ் மீட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க. இல்லை, அந்த விஷயத்தையும் யாரும் பாராட்டுறதில்லை. இங்கே பாருங்க, நம்மளோட முதலமைச்சர் நம்ம தமிழினத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காருயா, நம்ம தம்பி வந்து விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு, உண்மையிலே லஞ்சங்களை வந்து ஒழிச்சிருக்காருயா, பல மாற்றங்களை செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நாம் தமிழர் கட்சியாரம் ஒருத்தம் பேசினானா? தலைவர் பேசினாரா? தலைவர் எவ்வளியோ அவ்வளி தானே தொண்டரும், யாருமே பேசல. அந்த காரணத்தினால தான் வெறுப்பை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு மக்களும் ஒதுக்குறாங்க. அந்த கட்சியிலேருந்து உறுப்பினர்களே இன்றைக்கி வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஏன் திமுகவோட அயலக அணியோட மாவட்ட பொறுப்பாளராக இருந்த மாவட்ட கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பேசியிருக்காரு. என் வீட்டில் என் பொண்டாட்டி என்னால் முழிக்க முடியல, என் அப்பா அம்மாவை என்னால் முழிக்க முடியல, பார்ட்டி ஃபண்டுன்னு பேரில் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து தினம் நாங்கள் கலெக்ட் பண்ணி மக்கள்கிட்டேருந்து லைக் வந்து லஞ்சமாக கலெக்ட் பண்ணி நாங்கள் மேலிடத்து கட்சிக்கு அனுப்பிட்டு இருந்தோம், ஒவ்வொரு துறைகள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி மேலிடத்து கட்சிக்கு அனுப்பிட்டு இருந்தோம், தேர்தல் செலவுக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க, பல கோடிகள் வந்துச்சு, அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், இது எல்லாத்தையும் எங்களோட வீட்டில் இருந்து பொண்டாட்டி பார்த்துட்டு இருந்தாங்க, அப்பா அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு கண்ணுக்கு எதிராக பார்த்தனால திமுக இந்தளவுக்கு பணத்தையும் மக்கள்கிட்டேருந்து பிடுங்குறாங்க. எலெக்ஷன் வரும்போது அதுலேருந்து கொஞ்சம் ரூபா செலவு பண்ணி மக்களுக்கு பிச்சை போட்ட மாதிரி மக்களுக்கு வந்து நான் ஒரு 1000 ரூபா 2000 சொல்லி கொடுக்குறாங்க. இதை வந்து வீட்டில் இருந்தும் பார்த்த ஒரு காரணத்தினால என் வீட்டில் திமுக கட்சிக்காரனாக இருந்தும் கட்சிக்கார குடும்பமாக இருந்தும் ஒத்த ஓட்டு கூட திமுகவுக்கு விழலை. என்னோட குடும்பத்து மாதிரி தான் திமுகவுடைய ஒட்டுமொத்த உறுப்பினரோட குடும்பத்திலேருந்து ஒத்த ஓட்டு கூட திமுகவுக்கு விழலை, டிவிகேக்கு போய் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி திமுகவோட அயலக அணியோட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபரும் மாவட்ட கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரெஸ் மீட்டில் பதிவு பண்ணியிருக்கார். நான் ஓப்பனாக கேட்குறேன், எந்த நிர்வாகி வீட்லையும் இந்த டைம் திமுக ஓட்டு போடலீங்க. திமுக நிர்வாகிகள் நீங்கள் வந்து அதிருப்தியினால ஜெயிச்சதுங்கிறத விட திமுக தோத்ததுக்கு காரணம் 2 விஷயம். ஒன்று, 2 விஷயம். 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 2
திமுக நிர்வாகிகள்னா சொல்லுவேன், திமுக நிர்வாகிகளோட ஃபேமிலி. நான் என் வீட்டில் போய் நான் புலம்புவேன். இன்னைக்கு எங்கிட்டயே இவ்வளோ லஞ்சம் வாங்கினாங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பார்ட்டி ஃபண்டு கொடுத்தேன்னு வீட்டில் புலம்புவேன். என் சம்சாரம் எப்படி அதை கேட்டுட்டு திமுக ஓட்டு போடுவாங்க? எங்கள் அப்பா அம்மா எப்படிங்க திமுக ஓட்டு போடுவாங்க? இல்லை, என் குடும்பத்தை சொல்கிறேன். நான் திமுகவில் இருக்கிறேன், நான் திமுக கவுன்சிலரு, நான் திமுக மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிறேங்க, அயலகாணியில் இருக்கிறேன். என் ஃபேமிலியிலேயே வந்து திமுக ஓட்டு போடலிங்க. காரணம் என்னென்னு கேட்டால் நான் போய் டெய்லி வீட்டில் புலம்புறேன், இவ்வளோ பார்ட்டி ஃபண்டு கொடுத்து இதுக்கு இவ்வளோ கேட்டாங்கன்ட்டு. அதனால இதே தான் எல்லா நிர்வாகிகளுக்கும் நடந்திருக்கும். இல்லை, மாமன்ற உறுப்பினர் பதவி ரிசைன் பண்ணலைங்க, திமுகலேருந்து மட்டும் இப்போ ரிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் போன ஆட்சியில் நடந்துச்சுல்ல, ஏன் சீமான் அவர்கள் கேள்வி கேட்கல? ஏன் எதுவும் பேசல? போன ஆட்சியில் பாருங்கள், பார்ட்டி ஃபண்டுன்னு பேரில் நம்ம மக்களுடைய வயத்தை அடித்து இத்தனை கோடி ரூபா இத்தனை ஆயிரம் கோடி ரூபா சம்பாரிச்சிருக்காங்க. வெறும் பள்ளி கல்வித்துறை டிபார்ட்மெண்ட் இந்த மட்டும் 100 கோடி ரூபா லாஸ்ட் 5 வருஷத்தில் சம்பாரிச்சிருக்காங்க. அப்போ எத்தனை ஆயிரம் கோடி ரூபா நம்ம மக்கள் காசை இவன் அடிச்சிருப்பாங்க பாருங்களேன். இது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்து மிஸ்டர் விஜய் அவர்களுக்கு, முதல்வர் விஜய் அவர்களுக்கு, தம்பி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டு ஜஸ்ட்டு பொறுப்பேற்ற ஒரு நபருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் வந்தோடனே இங்கேருந்து வெறுப்பை கக்குறாங்களே. இந்த வெறுப்புனால தான் நாம் தமிழர் கட்சியும் அழியுது. இந்த வெறுப்பை இன்னும் ஊக்குவிக்கிறதுனால தான் திமுகவும் அழியுது. லைக் வந்து மின்னம்பலன்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் ஒரு அக்கா அருமையாக இன்டர்வியூ எடுப்பாங்க. லைக் வந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. சார், எல்லாரையும் உங்களுக்கு எல்லாமே இழந்துருச்சு சார், 58 சீட்டில் நிற்கிறீங்களே சார், இனி வந்து மேலே வந்து நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா இல்லை ராகுலான்னு சொல்லிட்டு யார் பக்கம் நீங்கள் நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது, நாங்கள்லாம் எங்கேயும் உள்ளல, எங்களுக்கு எதுக்கு ஆதரவு, எங்களுக்கு எதுக்கு கூட்டணி கட்சிகள், நாங்கள் தனியாகவே பிரதமர் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக சிரிப்பாக வந்துச்சு. அவங்களுக்கே சிரிப்பு அடக்க முடியல. நாங்கள் வந்து பிரதமர் ஆகிறோம்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்கிறேன், வர்ற எலெக்ஷனில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பிஜேபி கூட கூட்டணி போகலைன்னு வைங்களேன், எழுதி வச்சுக்கோங்க போகும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய காங்கிரஸ் கட்சி டிவிக்கு பக்கம் போயிடுச்சு. ஸோ யாரும் காங்கிரஸ் கட்சி பற்றி பேசாதீங்க, பிஜேபியை பற்றியோ பிரதமர் அவர்களை பற்றியோ ஹோம் மினிஸ்டரை பற்றியோ யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி கட்சி சார்பாக எல்லாருக்கும், கட்சி தொண்டர்கள் எல்லாருக்கும் அறிவுரை கொடுத்துருக்காரு. இது முதற் புள்ளி. இது ஒரு புள்ளையார சொல்லி எதுக்காகனா டிஎம்கே ப்ளஸ் பிஜேபி கூட்டணிக்காக. 39 எம்பிக்கள் இன்னைக்கு தமிழ்நாடு சார்பாக இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது யாரு கூட கூட்டணி வைப்பாங்க, யாருக்காக போவாங்க? இல்லை ஸ்டாலின் அவரோட தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக, அதாவது பிரதமர் கேண்டிடேட்டாக நிப்பாட்ட போகிறாங்களா, இல்லை இங்கே எப்படி கொத்து புரோட்டா குளத்தூரில் போட்டாங்களோ இல்லை அங்கேயும் கொத்து புரோட்டா போட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். வெறுப்பை கக்கிறது தான் முழு நேர வேலையை இவங்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வெளிப்படையாக சொல்லி அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்த திரு களஞ்சியம் அவர்களாக இருந்தாலும் சரி, திமுக என்ற ஒரு கொடிய நாசகார கூட்டத்தோட அந்த நாசகார செயலை வெளியே சொல்லி, பார்ட்டி ஃபண்ட் என்ற வேலை விஷயங்களாக இருந்தாலும் சரி, அந்த செயலை ஒட்டுமொத்தமாக வெளியே சொல்லி அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்த திமுக அயலகணி பொறுப்பாளரும் அதை தாண்டி வந்து மாவட்ட கவுன்சிலர் இருக்கக்கூடிய நபர் இருவருக்கும் எனது வாழ்த்தினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.